ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி வந்து சொந்தமா மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணத்த வந்து குடுக்குறாங்க. நம்ம சேரன் வந்து ரூ. 1,00,000 பணத்த குடுக்குறாங்க. மீதி பணம் அப்புறமா கட்டிக்கலாம். முதல்ல இந்த பணத்த எடுத்துட்டு போய் செட்டில் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏதுண்ணே இந்த பணம்? அது உனக்கு எதுக்குப்பா? நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிக்கிட்ட சோழன் இருந்துட்டு, "இதில ரூ. 60,000 பணம் இருக்கு. இத வச்சுக்கோ இந்த அண்ணனோட பங்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ எப்புட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஏன் நான் உன் அண்ணன் இல்லையா? நீ எனக்கு தம்பிடா. உனக்கு ஒண்ணுனா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என் தம்பி எப்பவுமே சந்தோஷமா, நல்லபடியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. சோழன் அப்படி பேசினோனே, பாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் பணத்த குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா, ரூ. 10,000 பணம் கம்மியா இருக்கு. அதனால நம்ப நடேசன் இருந்துட்டு, "இதில பணம் இருக்கு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, உடனடியா கடைய இவன் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே பாண்டி இருந்துட்டு, "நீங்க இவ்ளோ பணம் குடுக்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. என்னதான் இருந்தாலும் நீ தானே என்னோட பையன். உன் அப்பன் நான் தானே. உனக்கு ஒண்ணுனா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி நடேசன் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பல்லவனோட அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் பார்த்துட்டு, அந்த பணத்த எடுத்துட்டு, நம்ம உடனடியா இங்கேருந்து போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. பணத்த எடுக்க போற நேரத்துல நிலாவும், பல்லவனும் வந்துடுறாங்க. அத்தோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.